இந்த வெள்ளம் வந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வாள் கயிறு எல்லாம் போயிட்டு தண்ணியிலே போயிட்டு இந்த தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் இந்த போயாவில் அங்கேருந்து கொண்டு வரோம். அதுவும் ஒரு குடம் 20 ரூபா, 5 குடம் 100 ரூபாய்க்கு வாங்கி தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவ்வளவும் போயிட்டு அவ்வளவுமே போயிட்டு தண்ணியில் துணிமணி எல்லாம் கொஞ்சம் சலுகை செஞ்சாக வந்து அவ்வளோதான். இந்த தண்ணி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரோடு போட்டாக்கியே போக வர இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரோடு போடாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் எப்படி வெளியில் போயிட்டு வரீங்க? இந்த போயாவில் தான் போய் கடந்து வர்றது, போகிறது, நைட்டாக இருந்தாலும் போகிறது. ஒரு வாய் வலி, வயிற்று வலி, காய்ச்சல், மண்டகானம் வந்தாலும் இந்த போயாவில் தான் போகிறது. போயிட்டு இந்த போயாவிலே வர்றது. அதுதான் அரசு உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்? அரசு இந்த ரோடு போடணும், தண்ணி வசதி இல்லை, தண்ணி தரணும். வலை கயிறு எல்லாம் எங்கள் தொழில் பூரா போயிட்டு இந்த இப்படி போட்டுலாம் தண்ணியில் போயிட்டு மாடு கயிறு ஒன்றுமே இல்லை. அது இருந்தாலும் ஒரு போட்டுக்கிட்டு இருந்தாலும் அது வலை போய் கடலில் போய் வலை விட்டு பிடிப்பாங்க. செலவுக்கு வச்சு சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் கிடக்கு. உங்கள் பேர்? வெள்ளையம்மாள். நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிழக்க கோவளங்கடற்கரை இந்த பகுதியில் இருக்கோம். இந்த வெள்ளம் வந்ததுலேருந்து தண்ணி வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை. இந்த ரோடையெல்லாம் இந்த ஆறு கிடக்க இந்த பக்கத்தில் தான் ரோடு பார்த்துக்குங்க. இந்த இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. அரசாங்கமும் வந்து எட்டியே பார்க்கல. 1 மாதத்துக்கு கூட ஆயிட்டு அரசாங்கம் வந்து எட்டியே பார்க்கல. இல்லாதது தான் வந்து எங்களையுமே இல்லாதது வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. எங்கள் கஷ்டத்தை பாருங்கள். 5 குடம் தண்ணி 100 ரூபா, 5 குடம் தண்ணி 100 ரூபாய்க்கு வாங்கி நாங்கள் துணி துவைக்கணும், குடிக்கணும், எல்லாம் செய்யணும். ஒரு நாளைக்கு எங்களுக்கு 40 குடம் 30 குடம் வேணும். 5 குடம் தான் இப்போ பழுமாதிரி. இந்த ஊற்று கிணறு வெட்டியிருக்கோம். தண்ணி வசதி இல்லை, கிணறு வெட்டியிருக்கோம். அது உப்பாக தான் இருக்குது. அதை வச்சு நாங்கள் அதைத்தான் குளிக்கிறோம். பார்த்துக்குங்க, எங்கள் நிலமையை பாருங்கள். 1 மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. இப்படி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒருத்தருமே வந்து எட்டி பார்க்கல. இந்த ஊரில் தொழில் என்ன தொழில்? கடல் தொழில் தான், மீன் பிடிக்கிறது தான். அது வலகயிறுலாம் அந்த பக்கம் கடந்து ஆறு இதேமாரி அந்த பக்கம் ஓடுது. அந்த கொஞ்சம் தூரம் எட்டி பாருங்க வந்து அந்த பக்கம் ஓடுது. நாங்கள் நடுவில் இருக்கோம். என்ன பண்ண முடியும்? அங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போகிறதுக்கு வசதி இல்லை. பார்த்துக்குங்க. முருகாய். கடலுக்கு போகாமல் தான் இருந்து இப்போ இந்த போயாவில் வளையது விட்டு வாங்குகிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி எல்லாம் வீடு வாசல்னால் எல்லாம் வளையல்லாம் போயிட்டு தண்ணியில். இங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்கள்லாம் படிக்கிறதுக்கு படிக்க போகிறதுக்கு 3 நாள் பள்ளியோடம் வாங்க, மற்ற நாள் பூரா வீட்டில் தான் இருக்குங்க. ஆட்டோ ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராது. இந்த கடலுக்கு போகிற பாதையை பிச்சு பிடிங்கிட்டு போய் அதெல்லாம் வளையல்லாம் போயிருக்கு. அவ்வளோதான் இருக்கும். அதான் போகிறது. தொழிலுக்கு போயிட்டு இப்போ 1.5 தான் கடலுக்கு போகுது. எல்லாம் வந்ததுலேருந்து. பேர்? என் பேர் ஆண்டி.